ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தருண் சிவசன் பேசிட்டு இருக்கேன். அதுவும் தருண் கேலரியில எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ பாத்தீங்கன்னா நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் வீடியோ எடுத்தாச்சு. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ எடுக்க போறோம்னா நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் எடுக்க போறோம். தருண் நீ வந்து சமைக்க போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா கைஸ், நான் வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா வருஷமா என் குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிஷ்ஷை வச்சு திருப்பி திருப்பி ரிப்பீட் போட்டு நான் ஏமாத்திருந்தேன். ஆனா அந்த டிஷ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சாப்பிடுறது சூப்பரா இருக்கும். அந்த டிஷ்ஷை வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோஸை பார்த்து ரெஃபர் பண்ண அந்த ரெசிபியை நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த ரெசிபிக்கோட வந்து பேர் பாத்தீங்கன்னா ஹனி சில்லி சாசி பன்னீர். ஓகேவா? என்னடா பேரே இவ்வளவு லென்த்தா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளா கொஞ்சம் பார்த்து பண்ற பேர் தான். நல்லா அவ்வளவு லென்த்தா வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கிங் தான் பண்ண போறேன். நீயா கண்டுபிடிச்சிருக்கேடா அப்ப ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமா கேட்டா ஒரு சைடு எஃபெக்ட் இல்ல. ஏன்னா நாங்க வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமா இதை சாப்பிட்டுட்டு இருக்கோம் என் கையால. சோ ஒண்ணும் கிடையாது. இந்த ரெசிபியை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ஸோ அதனால தான் மெயினா நாங்க உங்களுக்கு பண்றோம். சோ மறக்காம தருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டெய்லியும் வரும். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன இந்த ரெசிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இன்கிரீடியன்ட் சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதை வந்து லைனா பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சோயா சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பாட்டில் ஹனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் பண்றோம். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் டைம் வந்து அது ஸ்டாக்னன்ட் ஆயிரும் அப்படி சொல்லுவாங்க. சோ அதனால ஹனி ரொம்ப கட்ட கடைசியில கம்மியா போடுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃபிளவர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனி மிளகா பொடி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல வந்து 6 பேர் இருக்கும் விருப்பப்பட்டு சாப்பிடறதுனால இவ்வளவு பெரிய பன்னீர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ற ஸ்டைல பொறுத்து தான். அதாவது உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும்னா நீங்க வெங்காயம் எவ்வளவு போடணுமோ போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட நீங்களா குறைச்சிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க 3 வெங்காயம் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம், அதுக்கப்புறம் பூண்டு. சரிங்களா? பூண்டு வந்து புதுசா நறுக்கி வந்து போடுவோம். அது இல்லன்னா நீங்க இஞ்சி பூண்டு கூட நீங்க சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப கம்மியான காலத்துல. சோ இதெல்லாம் தான் நம்ம இது. சோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தையும் கட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சோ வாங்க. இப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்சிகம் வெட்ட போறோம். சோ இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் பாட்டனை எடுத்துருங்க. எடுத்துட்டு உள்ள இருக்கிற இந்த ஸ்மால் இதை வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸை வந்து விதைகளை எடுத்துருங்க. நிறைய பேர் விருப்பப்பட்டு விதைகளை சாப்பிட மாட்டோம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா விதைகளை எடுத்துருங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கும் போது இங்க ஒரு நடுவுல ஒரு ஸ்லைஸ் அப்படி வெட்டிருங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு ஸ்லைஸ். அவ்வளவுதான் கைஸ். இதை நீங்க வெட்டினதுக்கு அப்புறம் அப்படியே இதை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். 1 2 வந்துடும். சோ இதுதான் அளவு. இதுல நீங்க இந்த பாதி கூட போடணும்னா போடலாம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய தெரியற மாதிரி இருக்கும். அதுங்க இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டு எடுத்து இந்த மாதிரி ஓரத்துல வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கடைசியில போடுறதுக்கு. இப்ப வெங்காயம் வெட்ட போறோம். வெங்காயம் வெட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு லைட்டா தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த தோல் கொஞ்சம் ஈஸியா வரும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை லைட்டா இப்படி இது பண்ணிட்டு ஃபுல்லா தோல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா மொத்த வெங்காயத்தையும் தோல் உரிச்சாச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி நேரா வச்சுட்டு கொஞ்சம் பெரிய கத்தி அந்த மாதிரி பிராடான கத்தியா எடுத்து இப்படி வச்சுட்டு இங்க ஒரு சரக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு இங்க ஒரு இது இப்படி ஸ்லிட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெங்காயத்துக்கு ஈஸியா இந்த மாதிரி பீல் பண்ண முடியும் கைஸ். பாத்தீங்களா? இந்த மாதிரி அழகழகா வந்துடும். இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டிஷ் வந்து பாத்தீங்கன்னா போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல ஈஸியா இருக்கும். நான் ஒரு அரை வெங்காயம் மட்டும் வச்சிட்டேன், ஏன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூண்டை வந்து பாத்தீங்கன்னா சின்ன கத்தி எடுத்து இங்க கீழே இருக்கிற இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். அங்க லைட்டா ஒரு ஸ்லிட் ஓபன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூண்டை வந்து இப்படி அழகா உரிச்சிடலாம். இத இப்படி இப்படி இந்த இப்படி இப்படி பண்ணிட்டோம்னா ஃபுல் பூண்டு வந்துடும். இந்த ஓரமா வச்சுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லேசா சக்கு சக்கு அப்படியே தின் லேயரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தின் லேயரா போடும் போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஏன்னா எனக்கு நிறைய வாட்டி கை வெட்டி இருக்கு. இந்த மாதிரி ஸ்கொயரா வந்து பாத்தீங்கன்னா போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தேவையான காய்கறி எல்லாம் நறுக்கியாச்சு. பூண்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம், ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய இருந்துச்சு. ஸோ வந்து நான் சொன்ன அளவுல வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நறுக்கி ஓரமா வச்சாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பன்னீர் வெட்ட போறோம். பன்னீர் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்பதான் வெட்டுறேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு கிடையாது. நீங்க எந்த சைஸ் என்ன ஷேப்னா உங்க இதுக்கு நீங்க வெட்டிக்கலாம், உங்க கன்சர்னுக்கு வெட்ட போறோம். ஸோ இதுக்கு இவ்வளவு பெரிய கத்தி வேணாம்.
பார்த்தீங்கன்னா இந்த மொத்த பன்னீரையும் வெட்டியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது அன்ஈவனா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒன்று வந்து சின்னதாக இருக்கும். ஸோ வந்து அப்படி பார்க்காம நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே பொரியும் போது கொஞ்சம் எக்ஸாக்ட் சைஸில் வராமல் வேற வேற மாதிரி தான் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர்லாம் இப்போ பொரிச்சு எடுக்கணும். அது வந்து அந்த ப்ராசஸ் இப்போ வந்து காட்டுறேன். பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பேட்டரி செய்யணும்ல, ஸோ அதுதான் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சோன்னு எடுத்துக்கோங்க. இவ்வளோ போட்டிருக்கேன். இது என்ன எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க guys. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனி மிளகா பொடி அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எவ்வளோன்ட்டு காரத்துக்காக போட்டுக்கிட்டா போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்து உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகேவா? உப்பை சேர்த்து தண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதத்துக்கு வர அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அது எப்படின்னா கொஞ்சம் பஜ்ஜி மாவு அந்த கொஞ்சம் அந்த இதுக்கு வரணும். போதும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லிக்விட் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட்ல இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வச்சிருக்க இந்த பன்னீரை வந்து பாத்தீங்கன்னா தோராயமா இந்த பவுல் ஃபுல்லாற அளவுக்கு ஃபுல்லா போட்டுக்கலாம். இதுக்கு ஊறணும், இதை வந்து கொஞ்ச நேரம் தள்ளி வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. அப்படியே போட்டு சும்மா டிப் பண்ணி பொரிக்கிற மாதிரி தான். ஸோ நமக்கு வந்து இதுல தான் வந்திருக்கு. ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் இதாகும். இது எதுக்குன்னா அந்த மேலோட்டமாக பொரியறதுக்கு ப்ரௌனிஷாக பொரியறதுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்சரே பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ இப்படி ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிக்க போகலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள கருப்பாக இருக்குன்னு ஆல்ரெடி யூஸ்டு ஆயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படியே மேலே ஆயில் ட்ரெயினர் இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய எக்ஸஸ் ஆயில் இருந்தால் இதில் ட்ரெயின் ஆகிக்கும், அதை திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிக்கு. சரி இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடாயிட்டோம். சூடாத வரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப ரீசெண்டா ஒகேனக்கல் ஃபால்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீசெண்டா ஒரு ட்ரிப் அடிச்சிருக்கோம். அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல விளாகா போட்டிருக்கோம். 2 பார்ட் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த 2 பார்ட்டோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேல வந்து ஐ ஐக்கான்ல வந்து இப்ப வந்திருக்கும். ஸோ அதை டச் பண்ணிட்டு நீங்க போய் டக்குன்னு அந்த வீடியோவையும் வந்து பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்து உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான பட்ஜெட்டையும் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா போகும்போது நீங்க கொஞ்சம் வெல் ப்ரிப்பேர்டா போயிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால தான் சொல்றேன். பன்னீர் இப்படியே இங்க பாருங்க. இந்த பன்னீரை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இப்போதைக்கு சூடாயிருந்து ஒரே ஒரு டிப் இப்படி நல்லா ஒரு டிப் பண்ணிட்டு இப்படி போட்டுருங்க. வச்சிருக்கேன். அது நல்லா பிரவுன் கலர்ல ரோஸ்ட் ஆகி வரட்டும். அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லணும்னா அந்த கார்னர்ல மட்டும்தான் பிரவுன் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும். மேல லேயர் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கிறிஸ்பா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஒயிட்டா இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த கார்னரும் கொஞ்சம் மேல வந்து லைட்டா பிரவுனிஷ் ஆனாலே போதும். வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்னர்ல இருந்து கொஞ்சம் பெரிய பர்னருக்கு மாட்டிட்டோம். ஃபர்ஸ்டே பெரிய பர்னர்ல தான் வச்சிருக்கணும், அப்போ கொஞ்சம் ஹீட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரவுன் கலர், நான் சொன்ன பிரவுன் கலரை அச்சீவ் பண்ணிட்டோம். இங்க வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கார்னரில் மட்டும் ப்ரௌன் ஆச்சா, மேலேயும் லைட்டாக ஒயிட் கலர் அண்ட் ப்ரௌன் கலரில் இருக்கா. ஸோ இந்த கலர் தான் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வெந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால மறுபடியும் போடுறேன். ஸோ மக்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பன்னீர் வந்து நல்லாவே பொரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தாய் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சப்பாத்தி ஊற்றிட்டு இருக்காங்க. சைட் பை சைடு வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தியோட உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். தனியா கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ என் அனுபவத்துல சொல்றேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லா வந்து நீங்க பார்த்தாலே தெரியுது. இது வந்து கொஞ்சம் இப்பதான் போட்டிருக்குது. இங்க பாருங்க, இதை பாருங்க. இது வந்து நல்லாவே ப்ரௌன் ஆயிடுச்சா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் வந்து பன்னீர் வரணும். அப்படியே கொஞ்சம் லேயர் கிறிஸ்பியா. அதே மாதிரி எங்க அம்மா வந்து சப்பாத்தி சுடுறாங்க. சப்பாத்தி எப்படி சுடணும்? சப்பாத்தி தெரியல. சரி ஓகே.
அப்புறம் இதையும் வந்து சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒருவேளை ரொம்ப ஒட்டி ஒட்டி இருந்துச்சுன்னா இப்படி பிச்சு போடலாம், தப்பே இல்லை. ஏன்னா வந்து மொத்தமா போட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து பிச்சு பிச்சு போடுறது கொஞ்சம் ஈஸியா, சாப்பிட்றது ஈஸியா இருக்கும். ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. காய்ஸ் இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயா ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல இப்போ வச்சிடுறேன். ஸோ வெஜிடபிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாடிஃபிகேஷன் வந்திருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைட்டா இந்த வெங்காய என்னது வெங்காயத்தலை, ஆனியன், அந்த வெங்காயத்தலை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஆட் பண்ணிருக்கோம். கேப்சிகம் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கோம். ஏன்னா கேப்சிகம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி வந்து மேல இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. ஸோ அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஃபைனலா செசமே சீட்ஸும் லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க. இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது ஒன்றும் டேஸ்ட் வந்து இது பண்ண போறல. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆட் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணா போதும். 3 ஸ்பூன் ஆட் பண்ணா போதும். ஏன்னா அந்த வந்து லைட்டா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிறதுக்காக தான் இந்த ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்றது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இல்ல இதை கூட எடுத்துக்கலாம், எது வேணா ஈஸி தான். கொஞ்சம் ஓட்ட ஓட்டையா இருந்தா நல்லா இருக்கும். இல்ல இது கஷ்டமாவே இருக்கு, நான் இதே எடுத்துக்கேன். இது இப்ப கொஞ்சம் பாத்துங்க, இதை இப்படி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஈவனா போகணும். இந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அப்படியே ஈவனா போயிட்டு ஸ்ப்ரெட் ஆன உடனே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா பூண்டு, ஓகேவா, பூண்டை லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகும். ஸோ இப்போ பூண்டை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு போட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால இது இப்படி வந்து இப்படி ஆன உடனே வெயிட்டே பண்ணாதீங்க, மொத்தத்தையும் போட்டுருங்க. ஸோ மொத்தத்தையும் போட்டு கரண்டியே இல்லாம இப்படி லைட்டா ஒரு மிக்ஸ், கொஞ்சம் கீழே சிந்தாம சிதறாம பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா கமரும். ஸோ கொஞ்சம் தள்ளி வச்சே பண்ணுங்க, சரிங்களா? கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஆயில் வந்து நல்லாவே வதங்கட்டும். ஸோ அது வரையும் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம் அது. இப்போ கொஞ்சம் பொரியட்டும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபைனலா நம்ம அந்த பன்னீரை போட்டுடலாம். ஸோ இப்படியே இருக்கும் போதே பன்னீரை வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு கவுத்திருங்க. கவுத்திட்டு ஃபுல் ரோஸ்ட், அந்த ரோஸ்டான பார்ட் எல்லாத்தையும் வந்து போட்டுடலாம், வலிச்சு வந்து போட்டுடலாம். ஸோ ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கம்மியா, அதாவது இந்த மூடி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோயா சாஸ் ஊத்திட்டு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த நம்ம எடுத்து வச்சிருந்த கிசாம் ஜாம் ஃபுல்லத்தையும் மொத்தமா கவுத்திடலாம். பெரும்பாலும் ரொம்ப சாசியா சாப்பிடணும் இத, ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை கட்டுங்க. ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் சாஸ் வந்து கம்மியா இருக்கறனால நம்ம எக்ஸஸ் சாஸை ஊத்த வேண்டியதான்.
ஸோ மக்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஷ் வந்து ஓவராலா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் லைட்டா தேன் சேர்த்து, ஏன்னா தேன் சேர்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு இது பண்ணிடணும். ஸ்டவ் பக்கத்துலயே வச்சுக்கூடாது, ஏன்னா தேன் வந்து அந்த ஸ்டாக்னன்ட் ஆயிரும். ஸோ ஸ்டவ் அமுத்திடலாம் இப்ப. ஸோ நீங்களே பார்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பக்கத்துல வந்து காட்டுங்க. இதுதான் நம்ம சொன்ன அந்த சில்லி ஹனி சில்லி பன்னீர், சாசி பன்னீர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா மேலாப்புல செசமி சீட்ஸ் அப்படியே தூவி விட்டு இன்னும் ஒரு பெரட்டி வச்சா. ஸோ இதுதான் கைஸ் நான் சொன்ன ஹனி சில்லி பன்னீர், ஹனி சில்லி சாசி பன்னீர். ஓகே, ஸோ இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த டிஷ்ஷு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் வந்து நான் செஞ்ச விருப்பப்பட்டு சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷு வந்து பண்ணுறது ரொம்ப சிம்பிளான விஷயம். பட் நம்ம கொஞ்சம் வீடியோ இருக்கிறனால கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் டிலே எடுத்துட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ண பாருங்க, உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுறவங்க தருண் கேலரிக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ டெய்லி வரும். ஸோ ஓகே கைஸ், நான் இப்போ டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சொல்றேன். டேஸ்ட் பண்றதுக்கு வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆளை வந்து நம்ம இப்போ இன்வைட் பண்ண போறோம். ஸோ இன்வைட் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பா தான் வந்திருக்காரு. அப்பா வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் பண்றதுக்காக இது பண்ண போறாங்க. அப்பா ஒரு பன்னீர் எடுத்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதை பார்ப்போம், பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? உண்மையிலே நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சல. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பசியில் இருக்காங்க. ஸோ நாங்கள் அப்படியே போய் சாப்பிட்டே வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணி எத்தனை சோடா வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ கைஸ். அப்பா எடுத்துட்டு